வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசின் பான்லே நிறுவனத்தின் ஐஸ்கிரீம், குல்ஃபி உள்ளிட்ட பால் பொருட்களின் விலை குறைந்தபட்சம் ₹1 முதல் அதிகபட்சம் ₹70 வரை திடீரென உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த திடீர் விலை உயர்வு பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்றில் குளித்த நபர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதகடிப்பட்டு அருகே கல்லூரி மாணவர்களுக்கு புகையிலை பொருட்களை விற்ற கடைக்காரரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி தவளக்குப்பத்தில் முன்விரோதம் காரணமாக கோவில் பூசாரி சுந்தர் தலையில் குழவிக்கல்லை போட்டு கொலை செய்த கொத்தனாரை போலீசார் கைது செய்தனர். இனி வருவது விரிவான செய்திகள். புரட்சிக் கவிஞர் பாரதிதாசனின் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் பாரதிதாசன் வாழ்ந்த நினைவு இல்லத்தில் தமிழறிஞர்கள் பாடல்கள் பாடி புகழஞ்சலி செலுத்தினார்கள். நாட்டின் விடுதலைக்கும் தமிழ் மொழியின் மீது உள்ள தீவிர பற்றின் காரணமாக பாரதிதாசன் எழுதிய பாடல்களால் புரட்சிக் கவிஞன் என போற்றப்பட்டார். புதுச்சேரியில் பிறந்து புதுச்சேரிக்கு வந்த மகாகவி பாரதியாரின் கவிதைகளில் ஈர்த்து கனக சுப்புரத்தினம் என்று தனது பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டவர். தமிழுக்கும் தமிழர்களுக்கும் பெருமை சேர்த்த புரட்சிக் கவிஞர் பாரதிதாசனின் 61வது நினைவு நாளையொட்டி ஆளுநர் மாளிகை அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மேலும் தமிழறிஞர்கள், எழுத்தாளர்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியில் அருங்காட்சியகமாக அமைக்கப்பட்டு அவர் வாழ்ந்த வீட்டில் உள்ள அவரது சிலை மற்றும் புகைப்படத்திற்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், பாரதிதாசனின் குடும்பத்தினர், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் தமிழ் அறிஞர்கள் மலர் தூவியும் அவரது படைப்புகளை பாடியும் புகழஞ்சலி செலுத்தினர். அக்னிபாத் திட்டத்துக்கு விண்ணப்பிப்போருக்கான சிறப்பு முகாம் ஏப்ரல் 22 நடைபெறும் எனவும் இதற்கு விண்ணப்பிக்க ஏப்ரல் 25 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து தகுதியான இளைஞர்களுக்கும் அக்னிவீர் திட்டத்தில் இணையும் வகையில் இணையதளத்தில் பதிவு செய்வது மற்றும் அக்னிபாத் திட்ட விழிப்புணர்வு முகாம் வரும் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு தியாகூர் கலை கல்லூரியில் நடைபெறவுள்ளது. மேலும் வரும் 25ஆம் தேதி வரை அந்தந்த பள்ளி கல்லூரிகளுக்கும் விண்ணப்பிக்கும் முகாம் நடைபெறவுள்ளது. விண்ணப்பிக்க தேவையான ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்ட செயலியில் உள்ள கைபேசி எண், மின் அஞ்சல் முகவரி, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், ஆதார் அட்டை, SSLC, +2 மதிப்பெண் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், விளையாட்டு மற்றும் NCC சான்றிதழ்களை கொண்டு வர வேண்டும். மேலும் கூடுதல் விவரங்களுக்கு இணையதளத்தை பார்த்து அறியலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்றில் குளித்த நபர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மேட்டுப்பாளையம் சானரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் அன்புச்செல்வன், வயது 33. ஓட்டுநரான இவர் தனது 10க்கும் மேற்பட்ட நண்பர்களுடன் வில்லியனூர் அடுத்த சேந்தநத்தம் மங்களபுரி நகர் பகுதியில் செல்லும் சங்கராபரணி ஆற்றங்கரையில் நேற்று முன்தினம் மதியம் ஆற்றில் குளித்தனர். அப்போது ஆழமான பகுதிக்கு சென்ற அன்பு செல்வன் திடீரென நீரில் மூழ்கினார். இதனைக் கண்ட அவரது நண்பர்கள் அன்பு செல்வனை மீட்க முயன்றனர். அவர் கிடைக்காததால் உடனடியாக தீயணைப்புத்துறை மற்றும் வில்லியனூர் போலீஸ் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் போட் மூலம் ஆழமான பகுதிக்கு சென்று தேடினர். நேற்று மதியம் முதல் இரவு வரை தேடியும் அவர் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் இன்று காலை அன்பு செல்வனின் சடலம் கரை ஒதுங்கியது. வில்லியனூர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அரசின் பான்லே நிறுவனத்தின் ஐஸ்கிரீம், குல்ஃபி உள்ளிட்ட பால் பொருட்களின் விலை குறைந்தபட்சம் ₹1 முதல் அதிகபட்சம் ₹70 வரை திடீரென உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த திடீர் விலை உயர்வு பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசின் சார்பு நிறுவனமான பான்லே மூலம் பால், தயிர், நெய்,
பன்னீர், ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பால் பொருட்கள் புதுச்சேரி முழுதும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சுவை, தரம் காரணமாக இந்த பொருட்களுக்கு மக்களிடையே அதிக வரவேற்பு உள்ளது. இந்த நிலையில் பான்லே ஐஸ்கிரீம், குல்ஃபி பொருட்களின் விலை இன்று முதல் உயர்த்தப்படுவதாக பான்லே நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி குறைந்தபட்சம் ரூபாய் 1 முதல் அதிகபட்சம் ரூபாய் 70 வரை உயர்த்தப்படுகிறது. குறிப்பாக ரூபாய் 7ற்கு விற்கப்பட்ட வெனிலா ஐஸ்கிரீம் ரூபாய் 8ஆகவும், ரூபாய் 35ற்கு விற்கப்பட்ட குல்ஃபி ரூபாய் 40ஆகவும், பட்டர்ஸ்காட்ச் 90 ml ரூபாய் 25லிருந்து ரூபாய் 30ஆகவும், 500 ml வெனிலா ஐஸ்கிரீம் ரூபாய் 100லிருந்து ரூபாய் 120ஆகவும், 1 லிட்டர் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ரூபாய் 180லிருந்து ரூபாய் 250 என அதிகபட்சமாக ரூபாய் 70 வரை விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருவதாக பான்லே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த திடீர் விலை உயர்வு பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையில் தொடர் விடுமுறை காரணமாக அரசு பொது மருத்துவமனையில் வெளிப்புற சிகிச்சை பிரிவிற்கு நோயாளிகள் குவிந்தனர். புனித வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு என தொடர் விடுமுறை காரணமாக பொதுமக்கள் அரசு மருத்துவமனைக்கு வரவில்லை. சனிக்கிழமை காலை 9:30 மணி வரை வெளிப்புற சிகிச்சை இயங்கினாலும் ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் முழுமையாக இயங்கவில்லை. இந்த நிலையில் இன்று காலை 8 மணி முதல் ஏராளமான நோயாளிகள் அரசு பொது மருத்துவமனைக்கு வர துவங்கினார்கள். வெயிலின் உக்கிரம் அதிகரித்து வருவதன் காரணமாக உடல் உபாதையால் நோயாளிகளின் எண்ணிக்கை இன்று அதிக அளவில் வெளிப்புற சிகிச்சை பிரிவில் காணப்பட்டது. காலை 10:30 மணியையும் தாண்டி ஏராளமான நோயாளிகள் வந்த வண்ணம் இருந்ததாலும் அவர்களுக்கு ஊழியர்கள் அட்டை பதிந்து சிகிச்சை பெற உதவினர். இதனால் புதுச்சேரி அரசு மருத்துவமனையின் வெளிப்புற சிகிச்சை பிரிவில் இன்று அதிக அளவில் கூட்டம் காணப்பட்டது. மதகடிப்பட்டு அருகே கல்லூரி மாணவர்களுக்கு புகையிலை பொருட்களை விற்ற கடைக்காரரை போலீசார் கைது செய்தனர். திருபுவனை அடுத்த ஆண்டியார்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பாலச்சந்திரன், வயது 32, கலைத்தீர்த்தால் குப்பத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி அருகே பெட்டிக்கடை வைத்துள்ளார். இவரது கடையில் புகையிலை பொருட்கள் விற்பதாக கிடைத்த தகவலின் பேரில் திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் மற்றும் போலீசார் சோதனை செய்தனர். கடையில் 2 சாக்கு பைகளில் ரூபாய் 20,000 மதிப்புடைய 9.7 கிலோ புகையிலை பொருட்கள் போலீசார் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து பாலச்சந்திரனை கைது செய்தனர். புதுச்சேரி தவளக்குப்பத்தில் முன்விரோதம் காரணமாக கோவில் பூசாரி சுந்தர் தலையில் குழவிக்கல்லை போட்டு கொலை செய்த கொத்தனாரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே உள்ள என்ஆர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சுந்தர், வயது 65. இவருக்கு திருமணமாகி செல்வி என்கின்ற மனைவியும் மணிபாலன் என்ற மகனும் உள்ளனர். அதிகமாக மது குடிக்கும் பழக்கம் கொண்ட சுந்தர் கோவில் பூஜைகளில் சாமியாடி குறி சொல்லி அதில் வரும் பணத்தின் மூலம் வாழ்க்கை நடத்தி வந்துள்ளார். இவரது குடி பழக்கத்தால் குடும்பத்தினர் பிரிந்து சென்ற நிலையில் முதியவர் சுந்தர் மட்டும் தனிமையில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று அதிகாலையில் சுந்தர் அவரது வீட்டின் அருகே இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தவளக்குப்பம் போலீசார் சுந்தரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் முன்விரோதம் காரணமாக எதிர் வீட்டில் உள்ள கொத்தனார் நேற்று நள்ளிரவு கிரைண்டர் குழவிக்கல்லை தூக்கி முதியவர் தலையில் போட்டு கொலை செய்தது தெரியவந்தது. இதனை அடுத்து இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் தலைமையிலான போலீசார் கொத்தனார் தமிழரசனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி சைபர் காவல் நிலையம் சார்பில் சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கடற்கரை சாலையில் சீனியர் எஸ்பி நாரா சைத்தன்யா தலைமையில் போலீசார் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பிரசுரங்கள் வழங்கினர். புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் மோசடி சம்பவங்கள் குறையவில்லை. மோசடி பேர்வழிகள் நூதன முறையில் தங்களது கைவரிசையை காட்டி வருகின்றனர். அதில் பெரும்பாலும் பணத்தை இழப்பது படித்தவர்கள்தான் என்பது வேதனையான விஷயம். இந்த நிலையில் சைபர் கிரைம் காவல் நிலையம் சார்பில் சைபர் கிரைம் குற்றங்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சீனியர் எஸ்பி நாரா சைத்தன்யா கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி உட்பட சைபர் கிரைம் போலீசார் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை ஹெலிபேடு மைதானத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக கால்நடைகளை துரியவிட்டால் பறிமுதல் செய்யப்படும் என உழவர்கரை நகராட்சி எச்சரித்துள்ளது. உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்,
லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் கும்பலாக சுற்றித் திரியும் கால்நடைகளால் மாணவர்கள் பொதுமக்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் ஏற்பட்டு வருகின்றது. கால்நடைகள் வாக்கிங் செல்லுவோரை தாக்க பாய்கின்றன. இந்த அச்சுறுத்தல் நாளுக்கு நாள் அதிகமாகி வருகின்றது. கும்பலாக சுற்றித் திரியும் கால்நடைகளை கண்டு பொதுமக்கள் சிதறி ஓடுகின்றனர். லாஸ்பேட்டை ஹெலிபேடு மைதானத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக கால்நடைகளை திரியவிடக்கூடாது. தவறினால் மாடுகள் பிடிக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்படும். முதல் முறையாக மாடுகள் சிக்கினால் ரூபாய் 3000 இரண்டாவது முறையாக சிக்கினால் இரட்டிப்பு அபராதம் விதிக்கப்படும். தொடர்ந்து கால்நடைகளை வீதியில் திரியவிட்டால் மாடுகளின் உரிமையாளர்கள் மீது போலீசில் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊசுடு தொகுதி கூடப்பாக்கம் பேட் பகுதியில் ரூபாய் 28 லட்சம் மதிப்பில் அம்பேத்கர் சிலை புனரமைப்பை அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். புதுவை மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் பேட் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலை புனரமைப்பதற்கான பூமி பூஜை இன்று நடந்தது. புதுவை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ரூபாய் 28 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இன்று நடந்த பூஜையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இதில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் சாய் இளங்கோவன் மற்றும் பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் கலந்து கொண்டனர். புனரமைக்கப்பட உள்ள அம்பேத்கர் சிலையை சுற்றி தரைப்பகுதிகளில் கிரானைட் கற்கள் அமைத்தல், உயர்தர ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நிழல் குடை அமைத்தல், படிக்கட்டுகளுடன் சிலை சுற்றி மேடை அமைத்தல், கிரில் கேட்டுடன் சுற்றி காம்பவுண்ட் மதில் சுவர் அமைத்தல், சிறிய பூங்கா போன்ற பணிகள் நடக்க உள்ளது. இந்த பணி 3 மாத கால இடைவெளியில் முடிவடைய உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது பிறந்த நாளையொட்டி தேங்காய் திட்டு பகுதியில் 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவை மற்றும் சலவை தொழிலாளிகளுக்கு அயன் பாக்ஸ் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பிறந்தநாள் விழா வருகின்ற 24ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. தனது பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தனது சொந்த செலவில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய் திட்டு மாரியம்மன் கோவில் அருகில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்ட மகளிர்களுக்கு புடவை மற்றும் சலவை தொழிலாளிகளுக்கு அயன் பாக்ஸ் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை தொகுதி கழக செயலாளர் ராஜா, தேங்காய் திட்டு வார்டு கழக செயலாளர் ரமேஷ் ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்வில் தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன், தொகுதி பொருளாளர் மஞ்சினி, தேங்காய் திட்டு மூத்த கழக நிர்வாகிகள் செல்வகுமார், நடராஜன், கணேசன், வீராசாமி மற்றும் ஆர்கே நகர் வார்டு கழக செயலாளர் பாலு, பாரதி, நாகராஜ், காசி, இளைஞர்கள் விஸ்வா, பரத், சிம்பு என பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுசு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வைத்திலிங்கம் எம்பி நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுசு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு விநாயகம்பட்டு பகுதியில் உள்ள தனது இல்லத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் கலந்து கொண்டு பொதுச் செயலாளர் தனுசுக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், பாலன், பொதுச் செயலாளர் இளையராஜா உட்பட காங்கிரஸ் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். பைனான்ஸ் நிறுவனம் கொடுத்த டார்ச்சரால் முதியவர் தற்கொலை செய்து கொண்டதாக புகார் எழுந்த நிலையில் பைனான்ஸ் நிறுவனத்தில் பூட்டி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சோரப்பட்டு பகுதியைச் சேர்ந்த முதியவர் பெரியண்ணன் கடந்த மாதம் தற்கொலை செய்து கொண்டார். பைனான்ஸ் நிறுவனம் அவமானப்படுத்தியதால் தற்கொலை செய்து கொண்டதாக அவர் எழுதிய கடிதம் தற்போது கிடைத்ததைத் தொடர்ந்து திருக்கனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் முதியவர் தற்கொலைக்கு காரணமான பைனான்ஸ் நிறுவனத்தை மூட வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் பைனான்ஸ் நிறுவனம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில செயலாளர் ஸ்ரீதர் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு முதியவரின் இறப்புக்கு நீதி கேட்டும் பைனான்ஸ் நிறுவனத்தில் மேலாளர் ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியும் பைனான்ஸ் நிறுவனத்தின் கதவை பூட்டி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
புதுச்சேரி அரசின் பான்லே நிறுவனத்தின் ஐஸ்கிரீம், குல்ஃபி உள்ளிட்ட பால் பொருட்களின் விலை குறைந்தபட்சம் ரூபாய் 1 முதல் அதிகபட்சம் ரூபாய் 70 வரை திடீரென உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த திடீர் விலை உயர்வு பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்றில் குளித்த நபர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதகடிப்பட்டு அருகே கல்லூரி மாணவர்களுக்கு புகையிலை பொருட்களை விற்ற கடைக்காரரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி தவளக்குப்பத்தில் முன்விரோதம் காரணமாக கோவில் பூசாரி சுந்தர் தலையில் குழவி கல்லை போட்டு கொலை செய்த கொத்தனாரை போலீசார் கைது செய்தனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.